ஹலோ ஆல் ஜெம் சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். சினிமா சார்ந்து எப்பவும் சூப்பரான தகவல்கள் அப்டேட்கள் எல்லாரும் கேட்டு பேசி தெரிஞ்சுப்போம். பயங்கரமாக எப்போவுமே சினிமாவில் இவ்வளோலாம் நடக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம ஷோவில் அப்டேட்டடாக சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா என்னென்னா, பிரதீப் ரங்கநாதன் இவரோட படம் 2 படம் தீபாவளிக்கு ஒரே டேத்தில் ரிலீஸ் ஆகுது. என்னடா சொல்கிற 2 படமா? என்ன தலைமை இப்போ தானே 100 crores அப்படின்ற ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்காரு. எதுக்கு 2 படம் ஒரே நேரத்தில் தீபாவளியில் ஏன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் இவங்களோட இயக்கத்தில் உருவாக்கக்கூடிய படம் தான் ஃபஸ்ட்டு எல்ஐசியாக இருந்துச்சு. இப்போ எல்ஐகேவாக மாறிடுச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் டியூட் அப்படி சொல்லிட்டு இன்னொரு படமும் நடிக்கிறாங்க. இவர் அதில் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லாம் பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் தேர்ட் 100 அடிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கார் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோன்னா, திடீர்னு பார்த்தா 2 படமும் தீபாவளிக்கு வரும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் அவர்கள் அடுத்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. என்னன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11/11க்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வரப்போகுது. மேபி அது டீசராக கூட இருக்கலாம், இல்லை சாங்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பொறுத்து இருந்து அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த டியூட் இந்த படத்துலேருந்து இன்னொரு போஸ்டர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரை பார்க்குறப்ப ரைட்ரா தலைவன் ஒரு ஃபுல் ஃபார்மில் இருக்காப்புல, கெட்டப்பே பயங்கரமாக ஒரு கெட்டவன் கலந்த நல்லவன் அப்படின்ற கெட்டப்பில் மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுலாம் இருக்கிறதுலே டஃபஸ்டான ஒரு விஷயம். ஸோ அதை அவர் பண்ணுறாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் பொறுத்து பார்ப்போம். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகுடம் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது. இந்த படத்தில் நம்மளுடைய விஷால் அவர்கள் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாப்புல. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரவி அரசு அவர் தான் இந்த படத்தோட டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த போஸ்டரில் 3 விதமான கெட்டப்பில் விஷால் அவர்கள் இருக்காப்புல. ஏன்னா 3 விதமான கெட்டப் அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா பின்னாடி மெடிக்கல் பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ரெப் அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் இருக்காப்புல. இன்னொன்று ஒரு கேங்ஸ்டரான ஒரு கெட்டப்பில் கொஞ்சம் வயசான லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்காரு. இன்னொன்று எங்கர் போஸ்டரில் ஒரு ஜாலியான வைபிங் கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காரு. ஒரு வில்லனிசம் கலந்து இருக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். மார்க் ஆண்டனிலே ஏகப்பட்ட கெட்டப் விஷால் சார் அவர்கள் போட்டிருப்பாங்க. பட் இந்த படத்தில் இந்த ஒரு கலோக்கியலான ஒரு ஜாலியான லுக்கோட பார்க்குறப்போ இன்னும் பயங்கரமாக சூப்பரான விஷயமா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி பயங்கரமான ஒரு ட்ரெண்டு என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெனிலியா அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவிமோகன் இவங்களுடைய ரீக்ரியேஷன் வீடியோ தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமான ட்ரெண்டு. அப்படி என்ன ரீக்ரியேஷன் அப்படின்னா, அண்ட் நம்மளுடைய ரவிமோகன் சார் அதாவது ஜெயம் ரவி சார் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சினிமா சிவகார்த்திகேயன் ஆகட்டும் கார்த்திக் ஆகட்டும் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. அதில் ஜெனிலியா அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அதில் ஒரு க்யூட்டான ஒரு மொமெண்ட்டாக இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன்ஸ் ஆஃப் லவ் சீன்ஸை ஃபஸ்ட்டில் பார்த்தோன்னே பேசிப்பாங்கல்ல, முடிஞ்சா ஒரு கப் காஃபி அப்படி சொல்லிட்டு ஒரு லைன் பேசிப்பாங்கல்ல. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. வேற என்ன சும்மா 4 வார்த்தை முடிஞ்ச ஒரு கப் காஃபி. நான் இன்னும் என் பேர் சொல்லல. சொல்லு. சந்தோஷ். உன் பேரு? ஹாசினி. லாஸ்ட் எனக்காக அது பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பயங்கரமான வைரலான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காசுக்கே வழி இல்லை, காசு தானே போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டாக்கும் வைரலான டாக்கும் போயிட்டுருக்கு. பட் ஆனால் அதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் ஓகே நம்ம ஆரம்பிக்கிறோம், அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் யோகி பாபுவோட தான் முதல் படம் பண்ணுற மாதிரி இருக்குது. சிவகார்த்திகேயன் அவர்களோடையும் ஒரு படம் ப்ரொடக்ஷனில் அடுத்தடுத்து வரும் அப்படி சொல்லிட்டு ஒரு அப்டேட்டட் கலந்த
விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், பாலா சார் அவர்களுடைய படம். ஸோ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் போயிட்டு சோஷியல் மீடியாவில் அது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டர்வியூஸாகவே வந்துட்டு இருக்குது. அதுவும் ஒரு நல்ல நல்ல இன்டர்வியூலாம் வந்து பார்க்குறப்ப பயங்கரமான சந்தோஷமான விஷயமா இருக்குது. காந்தி கண்ணாடி படத்துக்கும் ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அதே நேரத்தில் அண்ட் வந்து மதராசி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசுனது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிருக்கு. அப்படி வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து எது பண்ணாலுமே இப்போ வந்துட்டு அதுக்கு ஏதோ ஒரு தவறு வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நான் யாராவது ஒருத்தவங்க நல்லா படம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாராட்டினா கூட, ஓ இவரே கூப்பிட்டு பாராட்டுறாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நெகட்டிவாக பரப்புறாங்க. இதெல்லாம் வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயனோட அந்த ஒரு பேச்சோட சுவாரஸ்யம் வந்து இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போவுமே வளர்ந்து வர்றவங்களுக்கு மேலே நெகட்டிவ் அப்படின்றது வந்து இருக்கும். அது சிவகார்த்திகேயன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம். பட் இருந்தாலும் அதை தாண்டி அமரன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் படம் இருக்குது. ஸோ அடுத்து மதராசி இருக்குது, அதுக்கப்புறம் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைனப் வேறு லெவல் கிராஃபில் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இன்றைக்கி சினிமா சார்ந்த அப்டேட்டுகள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கிறேன். நன்றி.